Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம எக் வச்சு ரொம்பவே சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்யலாம். எக் ஃபிங்கர். இந்த எக் ஃபிங்கர் செய்யறது ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக் ஃபிங்கர் செய்யறதுக்கு எக்கெல்லாம் ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்து எல்லாமே உடைச்சி இது மாதிரி ஊத்திக்குங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா நுர வர அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது இதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி வேக வைக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துல நான் லைட்டா எண்ணெய் தடவி இருக்கேன். நீங்க இது மாதிரி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் அதுல ஊத்தி மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அந்த ஸ்டாண்ட் மேல நம்ம ஊத்தி வச்சிருக்க எக்கை வச்சு எக்கையும் மூடி போடணும். அப்புறம் நம்ம வச்சிருக்க கடாயும் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இது மாதிரி கடாய் இல்லைன்னா கூட இட்லி பாத்திரத்துல வச்சு கூட நீங்க வேக வச்சு எடுத்துடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். எக் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நம்ம ஆற வச்சு ஃபிங்கர் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக் ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, நம்ம திருப்பின உடனே அப்படியே பாத்திரத்துல இருந்து வெளியே வந்துடும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நீங்க கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிசா கட் பண்ணாதீங்க. ஒரு ஃபிங்கர் சைஸுக்கு நல்லா நீட்டா கட்டையா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எல்லாமே ஈவனா ஒரே சைஸு கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பிளேட்ல 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எக்கை ஒரு வாட்டி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை பெரட்டி எடுத்துட்டு பக்கத்துல நான் ஒரு எக் அடிச்சு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக்குல இந்த முட்டையை நல்லா டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல நம்ம சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த ரஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ரஸ்கை மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கங்க. அதுவும் நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி மறுபடியும் உடைச்சு வச்சிருக்க முட்டையில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை எல்லா பக்கமும் நனையிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்து லாஸ்டா ஒரு வாட்டி பிரெட் கிரம்ஸ்ல புரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எக் ஃபிங்கர் மேல ஃபுல்லாவே படுற அளவுக்கு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இது மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துருங்க. பாருங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஹீட் பண்ணீங்கன்னா நம்ம சேர்த்த உடனே கருகிடும். இப்போ இதை ஒன்னொன்னா நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 சைடும் நல்லா ஈவனா வேகிற அளவுக்கு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஏன்னா மேல இருக்க பிரெட் கிரம்ஸ் எல்லாமே உடனே தீஞ்சிரும். ஸோ அதுக்காக தான். பாருங்க, இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனே இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல ஆயில் அதிகமா இது குடிக்காது. பாருங்க, பார்க்கும்போதே ரொம்ப நல்லா சூப்பரா வந்திருக்கு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.